வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய சிறுகதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வாருங்கள், இன்றைய சிறுகதையா நான் என்ன உனக்கு ஊறுகாயா என்னும் கேள்விக்குரிய கதையை கேட்கலாம். சிங்காரம் தோப்பு சிங்காரம் ஐயாவை அறியாதவர்கள் நெல்லிக்குப்பத்தில் எவருமே இருக்க முடியாது. சிங்காரம் தோப்பு சிங்காரம் என்ற அடைப்பெயர் என்பது அவர் முன் பிறந்து வளர்ந்த தஞ்சை மாவட்ட சிங்காரத்தோப்பு பகுதி என்பதனால் அவ்வாறு அழைக்கப்பெறுகின்றார். சிங்காரம் தன் பெயருக்கு ஏற்ப எண்ணம் சொல் செயலில் சிங்காரமாகவே மாறி நிற்பவர் எனில் மிகையாகாது. ஒரு முறை அவர் தனது தஞ்சை மாவட்ட பகுதிக்கு போயிருந்தார். பழைய பிறந்து வளர்ந்து பழகிய இடங்களை சுற்றி பார்த்தார். முன்போல் இல்லாமல், அடையாளம் தெரியாமல் மாறிப்போய் இருந்தமையைக் கண்டு வியந்து போனார். அவர் பிறந்து வளர்ந்துற்ற சிங்காரத்தோப்பு என்பது தற்போது அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறிப்போய் இருந்ததை அறிந்தார். பழைய உத்தம நண்பர்களையும் அங்கு காண முடியவில்லை. பசுமை பகுதி, வயல்வழி தோட்டங்கள் யாவும் தொழிற்சாலை பகுதியாகவும் மின் உற்பத்தி சாலையாகவும் மாறிப்போயிருந்தது சில வருடங்களில். அது மட்டுமல்ல, நல்ல புரிதலோடு வாழ்ந்து வந்த சிலரின் உயரிய குணங்களும் தங்களின் பணம் ஈட்டும் வழியின் வழியே மாறிப்போயும் இருந்தமை எல்லாம் காலச்சோடுக்கு ஏற்ப மாறியிருந்தும் மனிதர்களில் மட்டும் சிலர் எவ்வகையிலும் மாறிப்போகாமல் இருப்பதையும் கண்டு வேதனை கண்ணூரும் பெருமூச்சும் விட்டார் என்றே சொல்ல வேண்டும். அப்போது அவ்வேளையில் சிங்காரத்தை கண்ட பெரியவர் வேலப்பன் என்னும் பழைய நண்பர், வாருங்கள் நண்பா, என்ன அத்திப்பூத்தா போல இப்பக்கம்? பழைய உங்களிடம் ஆசி பெற்ற உறவினர்கள் எப்படி உள்ளார்கள் என்று காண வந்தீர்களா என்ன என்று பல கேள்விகளை கேட்டு அடுக்கினார் வேலப்பன். அதற்கோ சிங்காரம், ஆம் நண்பா, அப்படியும் வைத்து கொள்ளலாம். எங்கே போனார்கள் எனது உறவினர்கள் எல்லாம் என்றவர், அதிலும் குறிப்பாக எனது நெருங்கிய உறவினன் இருந்தானே சுகவனம், அவன் தற்போது எப்படி உள்ளான், எங்கே உள்ளான்? அவனை பற்றி ஒரு தகவலும் எனக்கு தெரியவில்லையே. சுகவனம் தற்போது சுகமாக உள்ளானா? அவனுக்கு ஒரு குழந்தை தீபக் இருந்தானே, இப்பொழுது எப்படி உள்ளான், எங்கு படிக்கின்றான் என்று தனது கேள்விகளையும் பதிலுக்கு அடுக்கினார் சிங்காரம். வேலப்பரோ வியந்து போய், என்ன நிஜமாகத்தான் கேட்கிறாயா? உனக்கு தற்போது எதுவுமே புரியாதா? உன்னுடன் சுகவன குடும்பத்தினர் தொடரில் இருப்பார்கள் என்றல்லவா நான் நினைத்தேன். உன்னிடம் ஐடியா எதுவும் கேட்காமல் எதுவுமே செய்ய மாட்டானே சுகவனம். அவனது தற்போதைய சுக வாழ்விற்கு இன்று கூட நீதான் காரணமாக இருப்பாய் என்றல்லவா நான் நினைத்தேன் என்று வியந்து போனார் தனக்குள் தானே. சுகவனம் கஷ்டப்பட்ட காலத்திலெல்லாம் நீதானே அவனுக்கு எல்லாம் செய்தாய் நண்பா. அவனது தொழிலுக்கு கூட நீ பல முதலீடுகள் போட்டவனும் நீதானே. திருமணம் உன் வழியில் அவனுக்கு செய்து வைத்தவனும் நீதானே. குழந்தை பிறந்தவுடன் கூட அக்குழந்தைக்கு தீபக்கென்று பெயர் வைத்தவனும் நீதானே. அப்போது நினைவிருக்கிறதா? உனது கழுத்தில் கிடந்த தங்கச் செயினை கூட அக்குழந்தைக்கு ஒரு பெரிய மாலை போல சூட்டினாயே. எல்லாம் எனக்கு அவையெல்லாம் இன்றும் நடந்தது போலவே உள்ளது நண்பா. அது மட்டுமா, உன்னிடம் தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதால் உனக்கு பலவித நன்மைகளையும் ஊரார் அறிய தன் பெருமை வெளிப்பட அப்போது சுகவனம் கூட செய்து கொண்டிருந்தானே. அதனையும் நான் மறக்கவில்லை நண்பா. உன்னால் வளர்ந்த குடும்பமே சுகவன குடும்பம் என்பது
என்று அவருக்கு மீண்டும் நினைவு ஊட்டினார் வேலப்பர். போதும் வேலப்பா, வாழ்க்கையில் எவரும் மற்றவர்களுக்கு மனப்பூர்வமாக செய்ததையெல்லாம் சொல்லி காட்டவே கூடாது. எனக்கு அது பிடிக்காதென்று உனக்கும் தெரியுமல்லவா? சொல்லதையும் செய்வதையும் சொல்லி காட்டுவதா நல்லது? அதை நான் விரும்ப மாட்டேன். அது கிடக்கட்டும் நண்பா. தற்போது சுகவனம் பற்றி கேட்டேனே, எப்படி உள்ளான்? அவன் என்னிடம் தற்போது தொடர்பு எதுவும் கொள்வதே இல்லை. பல வருடங்கள் ஆகிவிட்டன. அதுதான் உண்மை நண்பா. சுகவனத்தின் குழந்தை தீபக்கும் பெரியவனாக ஆகியிருப்பானே. யாவும் உனக்கு தெரிந்தால் சொல்லேன் என்றார் சினுங்களுடன் சிங்காரம். ஆவலுடன் கேட்டார். இவர் கேட்ட கேள்விகளுக்கும் எதிர்பார்த்த விடைகளுக்கும் இவரது மனப்பூர்வமான ஆவலையும் எதிர்பார்ப்பையும் கண்ட வேலப்பன் இவ்வுலகத்தில் சுகவனம் போன்ற சிலரின் போக்கு மற்றும் தற்போதைய தன்மைகளை எண்ணி மனம் மிகவும் வேதனைப்பட்டார் என்றே சொல்ல வேண்டும். வேலப்பரோ அப்போது தனது மனதுக்குள் மேலும் சுகவனத்தின் உயரிய வாழ்க்கைக்கு ஏணிப்படியாயிருந்த சிங்காரத்தை தற்போதுதான் உயர்ந்துவிட்ட மமதையால் சுகவனம் மனதால் நன்றி கெட்டு போனதையும் அவனது செயல் வழியே உணர்ந்து கொண்டார். இவர் சொல்வழியும். தற்போது பெரிய நகரம் ஒன்றில் சுகவனம் பங்களா, கார் வசதியுடன் பெரிய மளிகை மற்றும் காய்கனி மார்க்கெட்டுகளும் வைத்து எல்லாரும் திரும்பி பார்க்கும்படியான வாழ்க்கையல்லவா வாழ்கின்றான். அதை நீ அறிந்தே வைத்திருப்பாய் என்று நான் நினைத்தேன். அடிக்கடி சுகவனம் தனது ஊருக்கும் காரில் வந்து வேலப்பர் போன்றவர்களையும் பார்த்து பேசி தனது மகிழ்ச்சிமிக்க தற்போதைய வாழ்வையும் புரிய வைத்து செல்வதையும் வழக்கமாய் கொண்டிருந்தான் என்றே அறிய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தன்னை உயர்த்திவிட்ட சிங்காரத்தை சுகவனம் மறைந்தே போய் உள்ளான் போல் தெரிகிறதே. எப்படிப்பட்ட போராட்டங்கள் ஏற்பட்ட போதும் சிங்காரம்தானே சுகவனத்தை காத்து ஏணிப்படியாய் அவன் வாழ்வுக்கு உயர்த்த நின்றவர். அப்படியிருக்க எப்படி இந்த சுகவனம் நன்றி கெட்டு போனான் என்றும் பெரியவர் வேலப்பர் தனக்குள் வேதனைப்பட்டார். உடனே வெளிப்படையாகவே வேலப்பர் சிங்காரத்திடம் தனது வளர்ச்சிக்கு உன்னிடம் ஐடியா கேட்பானே சுகவனம், நிஜமாகவே உன்னை தற்போது வரையில் சந்திப்பதே இல்லையா என்று உனது கேள்விகளாய் அறிந்து கொண்டேன் நண்பா. சிலர் வாழ்வில் இப்படித்தான் ஏறி வந்த ஏணிப்படியை மறந்தே போகின்றனர். எட்டியும் உதைத்தும் மறந்து விடுகின்றனர். இருவரும் உரையாடி இவ்வாறு இருந்து கொண்டிருக்கையில் இவர்களது பக்கத்தில் ஒரு கார் கம்பீரமாக கப்பல் போல வந்து நின்றது. அதிலிருந்து மிடுக்காக அவசரமாக இறங்கி வந்தான் ஒருவன். யாருமில்லை, அவர்தான் சுகவனம். அவனல்ல, அவர். வந்தவர் சிங்கார பெரியவர் காலை தொட்டி வணங்கி, சித்தப்பா, உங்களைத்தான் நீங்கள் வாழ்ந்து வரும் நெல்லிக்குப்பம் ஊரில் சென்று பார்க்க போனேன். ஆனால் நான் ஏமாந்து போனேன். அங்கே தாங்கள் இல்லை என்பதையும் அறிந்து கொண்டேன். தாங்கள் வேலப்பர் ஊருக்கு வந்திருப்பதாக சிலர் கூறினர். அதனால் வந்தேன் என்றார் சுகவனம். அப்போது சிரித்த சிங்காரம், அப்போ இது வேலப்பர் ஊர்தானோ? இது உனது பழைய ஊர் என்பது கூட மறந்து போயிற்றோ? எப்பப்பா வேலப்பா, ஊர் என்கிறாயே, வேலப்பர் ஊரா இது? அந்த அளவிற்கு நீ பிறந்த இந்த ஊரினையே மறந்து போய்விட்டாய் என்பது போல் தெரிகிறதே என்று அவனையும் நோகவிட்டார். ஊரை மட்டுமா நீ மறந்தாய் சுகவனம் என்று கேட்டதுடன், சரி, அது கிடக்கட்டும், வந்த வேலையை சொல்லப்பா என்றார் சிங்காரம். உடனே சிரித்த முகத்துடன் சுகவனம், சித்தப்பா, முதலில் தாங்கள் என்னை மன்னியுங்கள். என் தவறு எனக்கே புரிகிறது, வெட்கமாகவும் இருக்கிறது. வளர்ந்துவிட்ட நிலையில் தங்களை மறந்து போனேன். இப்பொழுது காரியம் ஆக வேண்டியுள்ளதால் உங்கள் நினைப்பு வந்துற்றேன் என்பதும் எனக்கு புரிகிறது. என்ன செய்வது? நான் தற்போது எனது தொழில் வளர்ச்சியில் பெரிய சிக்கலில் தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டேன் சித்தப்பா. தயவு செய்து தாங்கள்தான் முன்போல் எனக்கு
அதற்கு தீர்வு காண வழி சொல்ல வேண்டும் என்று மன்றாடினான். முதலை கண்ணீரும் வடித்தான் என்று கூட சொல்லலாம். பெரிய மனம் கொண்ட சிங்காரமோ எப்பொழுதும் போல் அவனை தேற்றி ஆசி கூறி அனுப்பினார். சுகவனமோ தாம் தற்போது நல்ல நிலையில் உள்ளதை சித்தப்பாவிடம் கூட தெரிவிக்கவில்லையே என்றும் வெட்கப்பட்டான் என்று கூட சொல்லலாம். பெரிய மனிதன் பெரிய மனிதன்தான், அவர் அவரேதான் என்று சொல்ல வேண்டும் என்று பெருமைப்பட வேண்டுமென்றும் தனது மனதுக்குள் எண்ணினான் சுகவனம். சுகவனம் போன்றவர்கள் தனக்கு தேவை ஏற்படும் போது மட்டும் ஊறுகாய் போல சிலரை தொட்டும் எதிர்பார்த்தும் நிற்கின்றனர். பலர் பயன்படுத்தி கொள்கிறார்கள் வேண்டிய பொழுது என்று வேதனைப்பட்டார் சிங்காரம் கூட. வேலப்பரும் பெரிய மனிதர் நினைத்திருந்தால் தற்போது சுகவனத்திற்கு நான் என்ன உனக்கு ஊறுகாயா என்று கூட கேள்வி கேட்டிருக்கலாம். அப்படி சிங்காரம் செய்யவில்லையே. சிங்காரம் சிங்காரமே, அவர் அவரேதான். சிங்காரத்தின் தன்மை சிங்காரமே என்று வாழ்த்தினார். வாழ்க வளமுடன்.